இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. தாம் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட். கடந்த நாட்கள் கூட சொன்னாங்க, ஒரு ஊழியம் கணவன் மனைவியா ஊழியம் செய்யறாங்க, அவங்க பிள்ளைங்க லைஃப்ல பெரிய போராட்டங்கள், சாட்சி வாழ்க்கை இல்லை. ஏன் ஊழியக்காரன் வாழ்க்கையிலே போராட்டம் வருகிறது? அதுக்கு நான் வேதாரத்திலிருந்து ஒரு காரியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போறோம். 1 சாமுவேல் 17 கோலியாத்தை சண்டை போடுறதுக்கு யாரு போறா? தாவீது போறாரு. அதுல 34 முதல் 35 அதை நானே வாசிக்கிறேன். அதுவரை டிஸ்கரேஜ் பண்றாங்க, உன்னால ஜெயிக்க முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாரு சவுலுகிட்ட? நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடி மந்திலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போய்விட்டது. நான் அதை கண்டுக்காமல் விட்டிருந்தால் அந்த பசியோடு இருக்கிற சிங்கம் கரடி அந்த ஆட்டை சாப்பிட்டு விட்டு போயிருக்கும். நான் தப்பு வச்சிருப்பேன், நான் சேஃபா இருப்பேன், எஸ்கேப் ஆயிருப்பேன். ஆனா என்னுடைய மந்தையில் இருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை கூட நான் இழக்க விரும்பல. அதனால என்ன பண்ணேன்? அந்த ஆட்டை, அந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் தொடர்ந்து போனேன். போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். ஆடு தப்புவித்தது, ஆனால் சிங்கம் யார் மேல பாய்ந்தது? என் மேல பாய்ஞ்சது. அடுத்த முறை ஆட்டை தப்புவித்தேன், கரடி என் மேல பாய்ந்தது, ஆடு தப்பிவிட்டது. ஐயா, என் மந்தையில் உள்ள ஆடுகள் தப்பிச்சிட்டியா, நான் மாட்டிக்கிட்டேன். ஊழியக்காரன் பிரச்சனையா அதுதான். பிசாசு என்ன பண்ணுவான்? நான் ஆட்டை சாப்பிட்டு போயிருந்தா, நீ சாப்பிடும் பொழுது நீ கம்முன்னு இருந்தா ஒன்ன நான் கண்டுக்காம விட்டுருப்பேன். நீ அந்த மந்தைக்காக ஏன்ட்ட போராடுன, நீ அவனுக்கு டெலிவரன்ஸ் நடத்த, ஏன் அந்த குடும்பத்தில் உள்ள சமாதான குலைச்சலுக்காக நீ ஏன் போய் ஜெபம் பண்ண? அந்த பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லை, நான் அந்த குடும்பத்தை அழிக்க போறேன், நீ ஏன் அந்த பிள்ளைகளுக்காக நீ தெரப்பிரன்ஸ் போராடுன? நான் என்ன பண்ண போறேன்? உன் பிள்ளைகள் மேல நான் கை வைப்பேன். இதுதான் ஊழியக்காரன் பிள்ளைகள் போராட்டம். அறியாத சிலர் சொல்லிடுவாங்க, ஊழியக்காரன் பிள்ளை சரியில்லை சரியில்லை. சேஃபா இருக்கிற ஊழியக்காரன் போராட்டம் இல்லை. என் மந்தை எப்படி வேணா கெட்டு போட்டு இந்த டைத்தை வாங்கி தசவம் வாங்கி நான் பொழைப்பேங்கிற ஊழியக்காரன் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆத்தும பாரத்தோடு ஜனங்கள் விடுதலைக்காக எந்த ஊழியக்காரன் போராடுறானோ அந்த ஊழியக்காரனுக்கு குடும்பமும் பாதிக்கப்படும், பிள்ளைங்களும் பாதிக்கப்படும். இதனாலதான் போராட்டம். புரியாத பேசுறவங்க பேசிட்டு போட்டும், அதை நான் கண்டுக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? இறுதி வரை நாம் போராட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு குடும்பத்துல சமாதான குலைச்சல் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, டைவர்ஸ் அளவு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை நீங்க போய் ஜெபம் பண்ணுவீங்க, கவுன்சில் பண்ணுவீங்க. வீட்டுக்கு வந்தா நல்லா இருந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். நல்லா தானே இருந்தோம், என்ன புரிஞ்சுக்கிட்ட மனைவி, என் மனைவியை புரிந்துகிட்ட நான், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு ரோல் மாடலா இருந்தோமே, ஏன் எங்களுக்கு போராட்டம் வந்துச்சு? புரியாது. பிசாசு சிரிப்பான், நான் உன் குடும்பத்தை சந்தோஷமா அனுமதிச்சிருந்தேன், நீ எங்க வச்ச? என் எல்கையில கை வச்ச, நான் உன் குடும்பத்தை கெட்பன்னு சொல்லி கணவன் மனைவிக்குள் போராட்டம் வரும். அதே மாதிரி போராட்டத்தில் இருக்கிற, குடியில இருக்கிற, வேசித்தனத்தில் இருக்கிற, துன்மார்க்க காரியங்களில் இருக்கிற பிற குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணனா அந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படும். நம்ம பிள்ளைக்கு போராட்டம் வரும். ஐயோ, நான் ஜெபம் பண்றேன், நான் கர்த்தர் உண்மையா இருக்கிறேன், ஏன்னா என் பிள்ளைகளால எனக்கு நிம்மதி போகுத. காரணம் என்ன தெரியுமா? பிசாசின் போராட்டம். இதை புரியாம பேசுறவங்க பேசட்டும், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. பிற ஊழியர்கள் பிள்ளைங்க சரியில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்கள். ஒண்ணு மட்டும் நிச்சயம், உலகத்தில் இருப்பவனிலும். ஹல்லேலூயா. அதனால போராட்டம் வருது, இனிமே டெலிவரன்ஸ் நடத்த வேண்டாம் சொல்லாதீங்க. நான்லாம் சொன்னேன், எனக்கு பலவீனத்தின் மத்தியில் நான் சாகிற வரைக்கும் விடுதலை டெலிவரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சாகிற வரைக்கும், உயிருள்ள வரை மந்திரவாதிக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்காகவே நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஜனங்கள் படுத்துற பார்த்து அவரு எவ்வளவு வருங்க, மோசே அழுகுறாரு பாருங்க. இந்த ஜனங்களார ஒருவனா தாங்க கூட எனக்கு மெஞ்சின பாரமா இருக்கு ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தால் இப்படி தெரியாமல் என் ஓத்திரத்தை காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும். தேவனுக்கு எல்லா காரியத்திலும் தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்த மோசை இப்படி புலம்புறாரு. நாம் ஏமாத்துறோம். என்ன கொண்டு போட ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் இவங்கள நானா பெத்தேன், நானா தூக்கி சுமக்கணும்,
ஏன் எனக்கு இந்த ஒரு ஊழியக்காரர், உண்மை ஊழியக்காரோட நிலைமை இதுதான். புரியாம 1000 பேர் 1000 சொல்லலாம். தயவுசெய்து யாரும் சோர்ந்து விடாதீங்க. என் கரங்களை யுத்தத்துக்கு பயிற்றுவித்தீர். எல்லாரும் சொல்லுங்க, என் கரங்களை யுத்தத்துக்கு பயிற்றுவித்திருக்கிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருக்கு சேலஞ்ச் பண்ணுவேன். உயிருள்ளவரை பிசாசுக்கு நான் சவால் விடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.